அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இது ஒரு ரகசிய சூத்திரம். நாம் யார், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நல்லதை அனுபவிக்க வந்திருக்கோமா, கெட்டதை அனுபவிக்க வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சூத்திரம். இந்த சூத்திரத்தை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கர்மா சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ எப்பயுமே ஜோதிடத்தில் லக்கண புள்ளிக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உங்களை இந்த பூமியில் இறக்கி விடும்போதே உங்களுடைய உயிர் மூச்சு நின்ற இடம்தான் உங்களுடைய லக்கண புள்ளியோடைய நட்சத்திர பாதசாரம். இதில் நீங்கள் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும். பெண்ணாக இருந்தால் 2-4 பாதங்களும், ஆணாக இருந்தால் 1-3 பாதங்கள் தான் லக்கணத்தை சரி செய்து கொண்டு வர வேண்டியது ஜோதிடருடைய கடமை. இன்றைக்கி கம்ப்யூட்டர் அந்த வேலையை செய்யாது. ஜோதிடர் தான் முன்னையும் கணக்கு பண்ணி போடுவதற்கு தகுதியானவர். அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த கர்மாவை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, ஜாதகரின் லக்கண புள்ளி எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும், அது 4வது 1வது புள்ளி 2வது புள்ளி 3வது புள்ளி அந்த கணக்குக்கு நீங்கள் வர வேண்டும். அப்போ ஜாதகருடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது, ஜாதகத்தோடைய லக்கண புள்ளி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குது, அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சனி சனி எந்த நட்சத்திரத்தை புள்ளியில் உட்காந்து லக்கண புள்ளி நின்ற இடம் உங்கள் லக்கணம், அந்த லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், அதான் ஆரம்பம். சனியோடைய நின்ற நட்சத்திரம். அப்போ இதிலிருந்து எண்ணணும். அப்போ இதிலிருந்து எண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா மேச லக்கணம். அப்போ மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்து அவருக்கு என்ன சொல்லணும், பரணியில் லக்கண புள்ளி இருக்கு. பரணியில் லக்கண புள்ளி இருக்கு. சனி எங்கே இருக்குது, உத்திரத்தில் இருக்கு. அப்போ சனி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்திரத்தில் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறான்னா, பரணியிலிருந்து பூரம் வரை 10 நட்சத்திரம். அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பரணியில் இருந்து பூரம் 10வது நட்சத்திரம். இவர்களுக்கு சனி என்ன சொல்கிறான்னா உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது 11வது நட்சத்திரத்தில் உட்காந்து பரணிக்கும் உத்திரத்திற்கும் 11வது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. இதை எப்படி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இது என்ன கர்மான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த 11வது நட்சத்திரத்தை என்ன சொல்கிறான்னா 9 கழிச்சிடணும். 11வது நட்சத்திரத்தில் 9 கழிச்சாச்சுன்னா எத்தனை வரும், 2 வரும். இந்த 2 என்பது என்ன சொல்கிறான்னா அசுப கர்மா, பாதி இன்பம் பாதி துன்பம் சேர்ந்த வாழ்க்கையாகத்தான் இவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறான்னா இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன சொல்கிறான்னா இப்போ லக்கண புள்ளி பரணி நட்சத்திரத்திலே, ஆனால் சனியும் பரணி நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கும்.
அப்போ ஒன்று தானே, நம்ம ஒன்று தானே. புள்ளி பரணியிலே சனி உட்காந்துருக்காரு, லக்கண புள்ளி சனி, லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணியில். அப்போ 1 1 5 9 வந்தால் யோகம். 1 5 9 வந்தால் யோகம். 2 4 வந்தால் அசுப கர்மா, இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்து வரும். 3 7 வந்தால் துர்மரண கர்மா, தோல்வி சோதனை. 6 8 வந்தால் கடுமையான நோய், விபத்து, சொல்ல முடியாத வேதனை. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்தில் இருந்து சனி நின்ற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். எப்படி 27க்கு மேலே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நட்சத்திரங்கள் 27 தானே. அப்போ அதை நம்ம வந்து என்ன சொன்னோன்னா 9ஆல் வகுக்கும்போது 9ஆல் வகுக்கும்போது 1 5 9 வந்தால் யோகம். 2 4 வந்தால், இப்போ நான் என்ன சொன்னேன், இன்னொருத்தருக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி, சனி சதய நட்சத்திரம். அப்போ விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் 9வது நட்சத்திரம். அப்போ 9 வந்தால் யோகம். லக்கண புள்ளியிலிருந்து 5 வந்தால் யோகம். லக்கண புள்ளியிலிருந்து சனி வந்து லக்கணத்தில் லக்கண புள்ளியிலே உட்கார்ந்திருந்தாலும் யோகம். அப்போ சனி லக்கண புள்ளியிலிருந்து சனி 5வது நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும், லக்கண புள்ளியிலே உட்கார்ந்திருந்தாலும், லக்கணத்துக்கு 9ல் உட்கார்ந்திருந்தாலும் என்ன சொல்கிறான்னா யோகமே. இப்போ இன்னொன்று நீங்கள் நினைப்பீங்க, இப்போ லக்கண புள்ளியிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனி 18வது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருப்பார். 9 வந்தால் என்ன செய்யுது? 9ஆல் வகுக்கும்போது 0 வந்துடும். அப்போ 0 வந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து 9ஆகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 9ஆகத்தான் 0 வந்துட்டா 9ஆக எடுத்துக்கொள்ளுங்க. என்ன காரணம்னா அதற்கு மிச்சம் இல்லை. அப்போ மிச்சம் இல்லைங்கும் போது அந்த கடைசி 18வது நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் வந்துவிட்டது என்று சொன்னால், 9வது நட்சத்திரம் வந்தாலும் லக்கணப்புள்ளியிலிருந்து சனி 9வது நட்சத்திரத்தில் நின்றாலும், லக்கணப்புள்ளியிலிருந்து சனி 18வது நட்சத்திரத்தில் நின்றாலும், லக்கணப்புள்ளியிலிருந்து சனி 27வது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அங்கே என்ன செயல்பாடு என்று சொன்னால் 9 தான். வகுத்து ஈவு வரல, அப்போ 9 தான். அப்போ ஈவு வரலைன்னா 9 தான். அப்போ 1 5 9 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நன்மையும். இப்போ ஒருத்தருக்கு 11 வந்துருச்சு. 11 வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறான்னா வந்து 9ஆல் வகுக்கும் போது என்ன சொல்கிறாங்க 2 மிச்சம். அப்போ 2 என்பது அசுபகர்மா, பாதி இன்பம் பாதி துன்பம். இதே 4 வந்துருச்சு. இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாங்க சனியோடைய புள்ளியிலிருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி நின்ற லக்கண புள்ளியிலிருந்து சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 13வது நட்சத்திரத்தில் இருந்தால், அப்போ 13ல் வந்து 9 போக என்னது 4. அப்போ அந்த 4 வந்தால் அசுபகர்மா, இன்பமும் துன்பமும் சேர்ந்து இவர் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இப்போ சனி நின்ற இடத்திலிருந்து வந்து என்ன லக்கணப்புள்ளி நின்ற இடத்திலிருந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 12வது சனி 12வது நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால், அப்போ 12ல் 9 போக 3. அப்போ 3 வந்தால் துர்மரண கர்மா, தோல்வி சோதனை. 7 வந்தால் துர்மரண கர்மா, தோல்வி சோதனை. 9ஆல் வகுத்தது போக 6 வந்தாலோ 8 வந்தாலோ கடுமையான நோய், விபத்து, சொல்ல முடியாத வேதனை. இப்படி இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி விழுந்துருச்சு.
லக்கணம் கும்பலக்கணம். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து லக்கண புள்ளி வந்துருச்சு. சனி வந்து மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கு. அப்போ எப்படி என்னவீங்க, ஒன்று தான். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால அவர்களுக்கு 1ஆம் நம்பர் தான். அப்போ 1ஆம் நம்பர் அப்படிங்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், நன்றாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள், கண்டிப்பாக நண்பார்கள். ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா லக்கணப்புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம், சனி வந்து பரணியில் இருக்கார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி 5வது நட்சத்திரத்தில் இருக்குதா. 5வது நட்சத்திரம் சுபமே. சரி, ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரோகிணியில் இருக்கு. அப்போ ரோகிணியில் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் லக்கண புள்ளி இருக்குது. உத்திரட்டாதியில் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சனி இருக்குது. அப்போ ரோகிணியில் இருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருவோணம் வரை 19 நட்சத்திரம். ரோகிணியிலேருந்து திருவோணம் வரை 19. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. அப்போ 4 19 4 23. இந்த 23ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2 9 வந்து உள்ளே போகும். அப்போ 2 9 18. 23ல் 18 கழிச்சா 5. இவரும் நன்றாக இருப்பார். இப்படி கணக்கு பார்க்கணும். நாம் அசுவமாக இருக்க பிறந்தோமா, மைனஸாக இருக்க பிறந்தோமா. அப்போ இந்த மாதிரி ஒரு கணிதம் இருக்கிறது. லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம், சனி நின்ற நட்சத்திரத்தை கூட்டுங்கள். 9 வரைக்கும் வந்தால் அப்படியே வச்சுக்கிடுங்க. 9க்கு மேலே வந்தால் என்ன சொல்கிறேன்னா 10ன்னு வந்தால் 9 கழிங்க. 1 மிச்சம் வந்தால் நன்மை, 2 மிச்சம் வந்தால் அசுபமும் இன்பமும் பாதி பாதி, 3 மிச்சம் வந்தால் துர்மரண கர்மா சோதனை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து 6 வந்தால் 6 8 வந்தால் கடுமையான நோய், விபத்து, சொல்ல முடியாத வேதனை, இந்த மாதிரி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் இந்த சாஸ்திரத்தை வைத்து என் வீட்டில் உள்ளவர்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நான் பரீட்சித்து பார்த்ததில் சரியாக இருக்கிறது. நீங்களும் பரீட்சித்து பாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கு. நன்றாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள், கஷ்டமாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள். முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த தமிழ் மாதத்தில் முறையாக திதி கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதை பூரா வந்து திதி கொடுக்கறதுனால் கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் பெருகும் என்று கூறி குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல, உங்களுடைய குறைகள் தீரும். திதி கொடுத்தல், குலதெய்வ வழிபாடு செய்தல், இதை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்ய செய்ய இவனுடைய கர்மாக்கள் வந்து குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.